இந்த கதை கடல் கொள்ளையன் சம்ஷேரோட கதை. இவன் ரொம்பவே பிரபலமான கடல் கொள்ளைக்காரன். தன்னோட நண்பர்களோட அவன் சேர்ந்து கொள்ளடிக்கிறது தான் அவனுடைய வேலையே. சம்ஷேருக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் வாய்ப்பு கிடைச்ச அடுத்த நிமிஷமே அவங்க வருவாங்க. கிராமத்துக்குள்ள அப்புறம் குடியிருப்புக்குள்ள கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ராம்நகர்ல நிறைய தங்கம் இருக்கான். நாம அங்க போயாகணும். நம்ம மட்டும் அங்க இருக்க தங்கத்தை எடுத்துட்டோம்னா மொத்த வாழ்க்கையும் ரொம்ப நிம்மதியா வாழலாம். சரி முதலாளி, நானும் ரொம்ப களைச்சி போயிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக திருடி ஒரு தடவை திருடினாலும் பெருசாக திருடணும். ஷம்ஷேர் தன்னோட நண்பர்களோட சேர்ந்து அந்த தங்க சுரங்கத்துக்குள்ள போயிட்டாங்க. அப்புறம் அவங்க அங்க போனதுமே அங்க இருந்த சமுத்திர தேவன் அவங்களுக்கு சாபம் கொடுத்தாரு. மோசமான திருடர்களே, நீங்க ஒன்றும் உங்க திட்டத்தால இந்த இடத்துக்கு வரல. என்னோட மாயத்தால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. இந்த தங்க குகையில உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே கடல்ல மறைஞ்சு போயிடும். உங்களோட மொத்த வாழ்க்கையையும் நீங்க அந்த தீவுலயே கழிக்க வேண்டியிருக்கும். அங்க இருந்து ஒரு அடி வெளியே வச்சீங்கன்னா உங்களோட உயிருக்கே ஆபத்தாயிடும். மக்களுக்கு சேவை பண்ணா மட்டும்தான் அங்க இருந்து உங்களால வெளியே வர முடியும். வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க, வேண்டாம். சமுத்திர தேவன் கொடுத்த சாபத்தினால சம்ஷேதும் அவனுடைய நண்பர்களும் அங்க ஒரு தீவுல மாட்டிக்கிட்டாங்க. அந்த தீவுல அவங்க பல வருஷம் இருந்தும் கூட அவங்களுக்கு முக்தி கிடைக்கவே இல்ல. முழுசா 2 வருஷம் ஆயிடுச்சு. நம்மளாலையும் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியல. யாரும் இந்த இடத்துக்கு வரவும் இல்லை. நாம அப்படி என்னதான் பாவம் பண்ணோம்? என்ன பண்ணுறது முதலாளி, நானும் உங்கள் கூடவே மாட்டிக்கிட்டேன். இந்த சாபம் எப்போ தான் முடியும் எனக்கே தெரியலையே. சமுத்திர தேவனோட சாபம் மக்களுக்கு நல்லது செஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ணாதான் முடியும்னு சொன்னாரு. அதை தவிர வேற ஒரு வழியும் இல்லை. சம்ஷேதும் அவனுடைய நண்பர்களும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்ப கடல்ல ஒரு மரத்தோட ஒரு சின்ன மர விழுத பிடிச்சுக்கிட்டு ரகுவீர் அவங்க கிட்ட வந்து சேர்ந்தாரு. பாவம், அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, நான் முழுக போறேன். முதலாளி அங்க பாருங்க, அங்க ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான். அவன் முழுக போறான்னு நினைக்கிறேன். நாம 2 வருஷம் கழிச்சு ஒரு மனுஷனை இங்க பாக்குறோம். அவனை இந்த தீவு கிட்ட கூப்பிடு, நமக்கு அது உதவியா இருக்கும். சரி, முதல்ல இந்த கயிறு தண்ணியில போடுவோம். அதுக்கப்புறம் அவரை நம்ம பக்கம் இழுத்துக்குவோம். அந்த கடல் கொள்ளைக்காரங்க ரகுவீர் கையில இருந்த சின்ன மர விழுது கிட்ட கயிறை தூக்கி வீசினாங்க. அப்புறம் அவரை அவங்க இருக்கிற தீவு பக்கமா இழுத்தாங்க. நன்றி, நன்றி, நீங்க என் உயிரையே காப்பாத்திட்டீங்க. இல்லனா எனக்கு என்ன ஆயிருக்கும்னு தெரியல. நீங்களாம் யாரு? நாங்க கடல் கொள்ளையர்கள். இந்த தீவுல கைதாயிருக்கோம். நீங்க தான் எங்களோட நம்பிக்கையே. உங்களால தான் நாங்க இந்த தீவுல இருந்து விடுதலை பெற முடியும். ரகுவீர் அவங்க பேசுனதை கேட்டு ரொம்பவே பயந்து போயிட்டாரு. அப்பதான் ஷம்ஷேர் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அடக்கடவுளே, நீங்க எப்படி வெளியே போவீங்க? எனக்கு பிரச்சனை இல்ல, நான் யாருக்கிட்டையாவது உதவி கேட்டுக்குவேன். ஆனா நீ இங்க எங்களை திட்டத்துக்கு வந்தியா இல்ல உதவி பண்றதுக்கு வந்தியா? ஞாபகம் வச்சுக்க, நாங்க கடல் கொள்ளையர்கள். மக்களுக்கு உதவி பண்ணாதான் உங்க சாபம் போகும்னு சொன்னீங்க. அப்படின்னா தாபா ஓபன் பண்ணுங்க. நான் உங்க படகுல ஜனங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு போறேன். அப்ப ஜனங்களும் வந்துட்டு போவாங்க. நீங்க இந்த தீவுலையும் இருக்கலாம். அதனால உங்களோட எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போயிடும். அது மட்டும் இல்ல, நானும் மீனெல்லாம் ரொம்ப சூப்பரா சமைப்பேன். சரியா சொன்னீங்க ரகுவீர் அண்ணன். நாங்க இங்க இருந்து வெளியே போறதுக்கு இதுதான் சரியான வழி. அப்படின்னா சரி, இன்னைக்கே எல்லா ஏற்பாடுகளையும் செய்யலாம். இந்த தீவுல இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டி ஒரு பெரிய அழகான தாபா இல்ல ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம். ஷம்ஷேர் சொன்னதை கேட்டுக்கிட்டு அவனுடைய நண்பர்கள் அதே மாதிரி செஞ்சாங்க. ஒரு பெரிய சமுத்திர டாபாவை கட்டி அதை தயார் பண்ணாங்க. இங்க பாத்தீங்களா, என்னோட சமுத்திரி தாபா முழுசா தயாராயிடுச்சு. ரகுவீர், இதுக்கப்புறம் நீதான் எல்லாத்தையும் பார்க்கணும். எப்படியாவது ஜனங்களை கூட்டிட்டு வா. நீ அதை பத்தி கவலைப்படாத, நான் ஜனங்களை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துடுவேன். நீ ருசியான சாப்பாட்டை மட்டும் சமைச்சு வை. நீ அதை பத்தி கவலைப்படாத. இங்க வந்து யார் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஷம்ஷேதும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து அந்த டாபாவில் சாப்பிட்றதுக்கான உணவை தயார் பண்ணாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து மீன் வகைகள், இறால், இது போல நிறைய உணவுகளை அவங்க தயார் பண்ணாங்க. அப்புறம் ரகுவீருக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ரகுவீர் ஜனங்களுக்கு சமுத்திர டாபாவுக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்தாரு. வாங்க வாங்க, சமுத்திர தாபாவுக்கு வாங்க. ரொம்ப ருசியான உணவுகளை சாப்பிடுங்க. நகரத்து உணவுக்கு போகாதீங்க. வாங்க வாங்க வாங்க. குடும்பத்தோட வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உங்க பசங்களையும் கூட்டிட்டு வாங்க. என்னது சமுத்திர டாபாவா? இது என்னங்கண்ணே புதுசா இருக்கு. நாங்க உங்களை கடலுக்குள்ள கூட்டிட்டு போய் தாபாவுல சாப்பாடு வாங்கி கொடுப்போம். அதுவும் தண்ணிக்கு நடுவுல. இத கேட்கும் போதே இம்புட்டு நல்லா இருக்கே.
நான் எல்லார்கிட்டயும் சொல்லி அந்த சமுத்திர டாபாவுக்கு கூட்டிட்டு வரேன். சமுத்திர தாபாவா? நானும் உங்க கூடவே வருவேன். சீக்கிரம் வாங்க, எல்லாரும் கரையில நிறுத்தி வச்சிருக்க அந்த படகுல போய் ஏறுங்க. உங்க எல்லாரையும் சமுத்திர தாபாவுக்கு கூட்டிட்டு போறேன். ரகுவீர் அவங்க எல்லாரையும் படகுல உட்கார வச்சு அந்த சமுத்திர டாபாவுக்கு கூட்டிக்கிட்டு போனாரு. இவங்க எல்லாரும் அங்க போய் பார்த்தா ஷம்ஷேரும் அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நல்ல நல்ல உணவு வகைகளை செஞ்சு தயாரா வச்சிருந்தாங்க. சம்ஷேர் அங்க வந்திருந்தவங்களெல்லாம் பார்த்ததுமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். வாவ் ரகுவீர் அண்ணே, நீங்க அற்புதமா பண்ணிட்டீங்க. இவங்களோட வயிறும் மனசும் நிறைஞ்சிருச்சுன்னா நாங்க இங்கேயே ரொம்ப நிம்மதியா வாழுவோம். அதுக்கப்புறம் நாங்க மறுபடியும் திருடவே மாட்டோம். இந்த தாபாவையே நடத்தி நாங்க நிம்மதியா வாழுவோம். ரொம்ப சரியா சொன்னேன். மறுபடியும் திருடுறது நல்லா இருக்காது. அதனால எல்லாருக்கும் கெட்டதுதான். வா, எல்லாருக்கும் சாப்பாடு கொடு. சம்ஷேரும் அவனுடைய நண்பர்களும் எல்லாருக்கும் உணவு பரிமாறினாங்க. எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட மீனை சாப்பிட்டாங்க. அதை பார்த்துட்டு ஷம்ஷேரும் ரகுவீரும் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் இங்கிருந்து உங்களை கூட்டிட்டு போக தான் வந்தேன். இந்த வேலையை நான் கண்டிப்பா முடிப்பேன். சமுத்திர தேவன் எங்க முன்னாடி வந்தாதான் எங்களால அந்த வேலையை செய்ய முடியும். அவர் கண்டிப்பா எங்க வேண்டுதலை கேட்பாரு. ரகுவீர் நகரத்துல இருந்து சமுத்திர டாபாவுக்கு ஆட்களை கூட்டிட்டு வந்தாரு. ஜனங்களும் வந்து போனாங்க. அப்புறம் ஷம்ஷேர் தன்னோட சமுத்திர டாபாவுல எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு கொடுத்தாரு. இப்படி மெல்ல மெல்ல 1 வருஷமும் கடந்து போயிடுச்சு. ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரர் படகு மூலமா சமுத்திர டாபாவுக்கு வந்து சேர்ந்தாரு. அவரை பார்த்துட்டு சம்ஷேர் என்ன சொன்னான்னா, நீங்க யாரு? நான் உங்களை இங்க முதல் தடவையா பாக்குறேனே. நான் இப்பதான் முதல் தடவை இங்க வரேன். அடா, இவர் ரொம்ப ஏழைப்பா. இவருக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாரு. அதனாலதான் படகுல ஏத்தி இவரை இங்க கூட்டிட்டு வந்தேன். இவருக்கும் சாப்பாடு கொடு. இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயமா என்ன? கண்டிப்பா சாப்பாடு கொடுக்கலாம். சம்ஷேர் அந்த வயசான முதியவருக்கு தன்னோட கையால உணவு பரிமாறினான். அந்த பிச்சைக்காரர் ஒரே ஒரு கை எடுத்து சாப்பிட்ட உடனே அந்த வயசான மனிதர் சமுத்திர தேவனா மாறினாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, உன்னோட இந்த மாற்றங்களை எல்லாம் பார்த்ததால எனக்கு சந்தோஷமா இருக்கு ஷம்ஷேத். நீ பார்க்கறதுக்கு வெளியே மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் முழுசா ரொம்ப நல்லவனா மாறிட்ட. எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால நான் உனக்கும் உன்னோட நண்பர்களுக்கும் இந்த இடத்துல இருந்து விடுதலை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நான் எல்லா விஷயத்தையும் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். நான் இனிமே இந்த தீவிலேயே இருந்து சமுத்திர தாபா நடத்தலான்னு இருக்கேன். ஜனங்களோட பசியை போக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் உனக்கு ஒரு வரம் தரேன். நீயும் உன்னோட நண்பர்களும் இந்த தாபாவில் என்னெல்லாம் செய்றீங்களோ அது எப்பவும் தீர்ந்தே போகாது, எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். ததாஸ்து. இப்படி சொன்ன உடனே சமுத்திர தேவன் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. அவர் சொன்னதை கேட்ட உடனே சம்ஷேரும் ரகுவீரும் அவங்களுடைய அந்த மாய சமுத்திர டாபாவை தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த நகரம், அந்த ஏரியா ஜனங்க எல்லாரும் சமுத்திர டாபாவுக்கு அடிமையாயிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட அங்க வர ஆரம்பிச்சாங்க. இப்ப சம்ஷேரும் அவனுடைய நண்பர்களும் சாப முக்தி அடைஞ்சு நகரத்தையும் கிராமத்தையும் சுத்தி வலம் வர ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. உதம்பூர் கிராமத்துல 2 ஜாதி ஜனங்க இருக்காங்க. ஒன்னு உயர்ந்த ஜாதி பணக்கார ஜனங்க, அப்புறம் இன்னொரு ஜாதி கீழ் ஜாதி ரொம்ப ஏழை ஜனங்க. உயர்ந்த ஜாதியான பணக்கார ஆளுங்க எப்பவும் அந்த கிராமத்தை சேர்ந்த கீழ் ஜாதி ஏழைங்களை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள அவமானப்படுத்துறதுக்காக கீழ் ஜாதி ஏழைங்க எல்லாரோட பேருக்கும் பின்னாடி லாலுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் கீழ் ஜாதியை சேர்ந்த ஒரு பையன் சோஹன் உயர்ந்த ஜாதியை சேர்ந்த ஜனங்களோட ஆபீஸுக்கு அவனுக்குன்னு ஒரு வேலையை தேடி வந்தான். சார், என்னோட பேரு சோஹன். ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேன். நீ உன்னோட பேரு என்னன்னு சொன்ன? சார், என்னோட பேரு சோஹன். உன்னோட பேரு சோஹன் லால். அப்புறம் நீ கீழ் ஜாதி பையன், புரியுதா? அதனால உன் பேருக்கு பின்னாடி லாலை சேர்த்துக்கோ. அப்புறம் உனக்கு தெரியும்ல, எங்களோட ஆஃபீஸில் கீழ் ஜாதி ஆளுங்க வேலை பார்க்க மாட்டாங்க. ஓடி போயிடுங்க இருந்து. ஆனால் சார், என்கிட்ட டிகிரி இருக்கு. அப்புறம் எனக்கு ஆஃபீஸோட எல்லா வேலையும் தெரியும். உன்கிட்ட டிகிரி இருந்தா என்ன, இல்லை தங்க பிஸ்கட் இருந்தா என்ன? அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எப்படி இருந்தாலும் நீ கீழ் ஜாதி ஆளு தானே. இது போல தன்னை அவமானப்படுத்தினதை பார்த்துட்டு சோஹன் ரொம்ப அமைதியா அந்த ஆபீஸை விட்டு வெளியில வந்தான். சோஹன் படிச்சவன், அதுவும் இல்லாம ரொம்ப புத்திசாலியான பையன். எந்த ஒரு பணக்காரனும் சோஹனுக்கு அவங்களோட ஆபீஸ்ல ஒரு வேலை கூட கொடுக்கல. இன்னைக்கு ஆபீஸ்ல அவனுக்கு நடந்த அவமானத்தை நினைச்சு சோஹன் அழுதுகிட்டு இருந்தான். அவன் அழுதுகிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஏழை ஜாதியை சேர்ந்த ஒரு பையன் சுனில் அவன்கிட்ட வந்தான். என்னாச்சுப்பா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? அது எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது.
அப்படியா, இதுதான் விஷயமா? உனக்கு தெரியாதா, நம்ம கீழ் ஜாதி ஆளுங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடைக்காது. ஆனால் நான் ஒன்றும் படிக்காத ஆள் இல்லையே, நல்லாவே படிச்சிருக்கேன், அதுவும் என்கிட்ட டிகிரியும் இருக்கு. நீ எவ்வளோ வேணும்னாலும் படிச்சிருக்கலாம், ஆனால் அவங்க இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்களே. நீ சொல்கிறதும் சரிதான்ப்பா. இன்னைக்கு நான் ஒரு பெரிய பணக்கார ஆஃபீஸுக்கு எனக்கு வேலை ஏதாவது கிடைக்குமான்னு போயிருந்தேன். அவங்க என்னை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாங்க தெரியுமா? நம்மளோட தலையெழுத்தில் நம்ம பணக்காரங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் எழுதியிருக்கு போல. அவங்க கூட சேர்ந்து ஆஃபீஸில் உட்காந்து வேலைலாம் செய்ய முடியாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த விஷயத்த நீயும் புரிஞ்சுக்க. அப்புறம் செலவு செய்கிற இடத்துக்கு வந்து வேலையை பாரு. இப்ப சோகனுக்கு புரிஞ்சு போச்சு, அதாவது அவனுக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்காதுன்னு. அதனால அவன் செலவு செய்யற இடத்துக்கு துணிகளை செலவு செய்யற வேலைக்கு போயிட்டான். கீழ் ஜாதியை சேர்ந்த எல்லா ஜனங்களும் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு செலவு செய்யற இடத்துல பணக்காரங்களோட துணியை துவைச்சு அவங்களோட தின வயிற்று பழப்ப நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் சில பணக்கார ஜனங்க செலவு செய்யற இடத்துக்கு எதிர்க்க ஒரு தொழிற்சாலையை கட்டுறதுக்காக வந்தாங்க. அப்புறம் கீழ் ஜாதியை சேர்ந்த செலவு செய்யறவங்கள செலவு செய்யற இடத்த காலி பண்ண சொல்லி சொன்னாங்க. நாங்கள் இங்கே எதிரில் இருக்க மைதானத்தில் ஒரு தொழிற்சாலையை கட்டலான் இருக்கோம். நீங்கள் எல்லாரும் இந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போய் வேலையை பாருங்க. ஆனால் இந்த செலவு செய்கிற இடம் எங்களோடது. நாங்கள் இதை காலி பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? நீ அவன்தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஆஃபீஸுக்கு வந்து வேலை இருக்கான்னு கேட்டல? அது நான் தான். நான் நல்லா படிச்சிருந்தோம், என்கிட்ட டிகிரி இருந்தோம், நீங்கள் எனக்கு வேலை கொடுக்க சம்மதிக்கவே இல்லையே. உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சா என்ன? நீ கீழ் ஜாதிங்கிறத மறந்துட்டியா? என்னால் எப்படி மறக்க முடியும் சார்? அதனால தானே என்னால் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆக முடியாமல் இந்த இடத்துல வந்து செலவு செஞ்சிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு டிகிரியும் இல்லாமல் ஆஃபீஸில் சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் சம்பளத்தை வாங்கிட்டுருக்கீங்க. என்ன தைரியம்? உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நீங்கள் மட்டும் இன்றைக்கே இந்த செலவு செய்கிற இடத்த காலி பண்ணலன்னா உங்கள் எல்லாரையும் இந்த கிராமத்தை விட்டு விரட்டிடுவேன். இந்த மாதிரி சொல்லிட்டு தீபக் ரொம்ப கோவத்தோட அந்த இடத்த விட்டு போனான். அந்த ஏழை ஜனங்களுக்கு செலவு செய்யற இடத்துல செலவு செய்யறத தவிர அவங்களுக்கு தின சாப்பாட்டுக்கு எந்த ஒரு வழியும் அவங்களுக்கு கிடையாது. அதனால அவங்க அந்த செலவு செய்யற இடத்த காலி பண்ணவே இல்லை. அப்பதான் தீபக் அவங்கள பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டான். தலைவரே, நாங்கள் அந்த செலவு செய்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க மைதானத்தில் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் அங்கே செலவு செய்கிற இடம் இருக்கிறதால எந்த ஒரு உயர் ஜாதி ஆளுங்களும் அங்கே வேலைக்கு வர்றதுக்கு சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த ஊர் தலைவரே உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர். அதனால அவரு தீபக்கோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த ஏழை ஜனங்களை செலவு செய்யற இடத்த காலி பண்ண சொல்லி உத்தரவிட்டாரு. ஒருவேளை தொழிற்சாலை ஆரம்பிச்சா அதனால நம்ம கிராமத்துக்கு தான் நல்லது நடக்கும். அதனால நீங்க எல்லாரும் அந்த செலவு செய்யற இடத்த காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடுங்க. இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. தலைவரையா, தொழிற்சாலைக்கு பக்கத்தில் செலவு செய்கிற இடம் இருக்கிறதால என்ன பிரச்சனை வந்தது? நீ பஞ்சாயத்தோட முடிவில் குறுக்க வந்தனா பஞ்சாயத்தை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். சார், இந்த செலவு செய்கிற இடத்த விட்டுட்டோன்னா நாங்கள் எங்கே தான் போகிறது? என்ன சாப்பிட்றது? அது எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க. எங்கே வேணா போங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் பஞ்சாயத்தோட முடிவு என்னன்னா நீங்கள் அந்த செலவு செய்கிற இடத்த காலி பண்ணி ஆகணும். அந்த ஏழை ஜனங்க பஞ்சாயத்துல எடுத்த முடிவை அவங்க ஒத்துக்கிட்டு செலவு செய்யற இடத்த காலி பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்களுடைய எல்லா பொருள்களையும் தூக்கிக்கிட்டு மலை பகுதிக்கு போயிட்டாங்க. அப்புறம் அந்த மலையில அருவிக்கு கீழே அவங்களோட வேலையை ஆரம்பிச்சாங்க. சோகன் அழுக்கு துணியை துவைக்கிறதுக்காக பாறையில அந்த துணியை அடிச்சான். அந்த பாறையில இருந்த மண்ணு தூசி எல்லாமே சுத்தமாச்சு. அப்புறம் அந்த இடம் மின்ன ஆரம்பிச்சது. சோகனுக்கு அந்த சமயம் எதுவுமே புரியல. அவன் என்ன நினைச்சான்னா, சூரிய உதயத்தினால சூரிய கதிர்வீச்சுகள் அந்த பாறையில பட்டதுனால அந்த பாறை மின்னுதுன்னு நினைச்சான். அவன் தன்னோட நண்பன் சுனிலுக்கு அங்கிருந்து குரல் கொடுத்தான். சுனில் அண்ணன், இங்க பாருங்க, இந்த பாறை சூரிய வெளிச்சத்தால எப்படி மின்னுது பாருங்களேன். அந்த பாறை மின்றத பாக்குறதுக்காக சுனில் அந்த பாறை கிட்ட வந்தான். அங்க வந்து அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். இது ஒன்றும் சூரிய வெளிச்சத்தால மின்னலாம் இல்லை, இது ஒரு தங்கப்பாறைன்னு நினைக்கிறேன். நிஜமா தான் சொல்றீங்களா? நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தங்க வியாபாரி கிட்ட வேலை செஞ்சிருக்கேன். தங்கத்தோட ஜொலிப்பு எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி வா பார்க்கலாம், இன்னும் எவ்வளோ தங்கப்பாறைகள் இருக்குன்னு பார்ப்போம். சோகனும் சுனிலும் அந்த மலைக்கிட்ட இருக்கிற இன்னொரு பாறை கிட்ட ஈரமான துணியை அடிச்சாங்க. அதனால அந்த பாறை மேல இருந்த தூசி மண்ணெல்லாம் சுத்தமாச்சு. அப்புறம் அந்த பாறைங்க எல்லாம் தங்கமா மின்ன ஆரம்பிச்சது. அடேங்கப்பா, இது உண்மையிலேயே அற்புதம் தான்.
இங்க இருக்கிற மொத்த மலையுமே தங்கமா தான் இருக்கு. இந்த தங்கத்தை விற்று நமக்காக ஒரு அற்புதமான வீட்டை கட்டிக்க முடியும். அப்புறம் நமக்காகவும் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிச்சிட முடியும். அந்த கீழ் ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் அந்த மலையில இருந்து கொஞ்சம் தங்கத்தை எடுத்தாங்க. அதை கொண்டு போய் நகரத்துல வித்தாங்க. அப்புறம் அதுல கிடைச்ச பணத்தை வச்சு அவங்களுக்குன்னு ஒரு உறுதியான வீட்டை கட்டினாங்க. சுனிலும் சோகனும் அவங்களுக்கு கிடைச்ச தங்கத்தை வித்த காசுல அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமான தொழிற்சாலையை ஓபன் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் தீபக் அப்புறம் மத்த பணக்காரங்களோட தொழிற்சாலை பொருளாதார மந்தத்தால தொழிற்சாலை எல்லாம் மூடப்பட்டுச்சு. அப்பதான் அவங்களுக்கு தங்க பாறை கொண்ட சலவை செய்யற இடம் தெரிஞ்சது. அதனால பணக்காரங்க எல்லாரும் தங்கத்தை எடுக்கிறதுக்காக அந்த மலைப்பகுதிக்கு வந்தாங்க. தீபக் என்ன பண்ணான்னா கீழ் ஜாதி ஜனங்களுக்கு தெரியாம தங்கத்தை தன்னோட பாக்கெட்டுக்குள்ள நிறைச்சுக்கிட்டான். ஆனா தீபக் அப்படி ஒரு காரியத்தை செய்யறத சுனில் பார்த்துட்டான். திருடன் திருடன்! சுனிலோட சத்தம் கேட்டுட்டு கீழ் ஜாதியை சேர்ந்த ஜனங்க எல்லாரும் தீபக்கை அடிக்கிறதுக்காக கூட்டமா ஓடி வந்தாங்க. ஆனா அப்பதான் சோகன் அவங்களுக்கு மத்தியில வந்தான். உங்களுக்கு என்ன ஆச்சு சார்? நீங்க எதுக்காக இங்க வந்து திருட்டு வேலை செய்றீங்க? நான் ஒன்றும் திருடன் இல்லை. வேலை குறைஞ்சி போனதால எங்களோட தொழிற்சாலையை மூட வேண்டியதாயிடுச்சு. அதனால எங்களோட எல்லா பணமும் நஷ்டமாயிடுச்சு. நாங்கள் வீட்டை நடத்துறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எங்களோட தொழிற்சாலையில வேலை செய்யலாம். என்ன மன்னிச்சிடு. நான் என்னோட ஆஃபீஸில் உன்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அந்த விஷயத்த மறந்துட்டேன். சோகன் தீபக்கையும் மற்ற பெரிய ஜாதியை சேர்ந்த பணக்காரங்க எல்லாரையும் மன்னிச்சான். அப்புறம் அந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்த பணக்காரங்க எல்லாருக்கும் அவனோட ஃபேக்டரியில வேலை கொடுத்தான். இப்போ உயர்ந்த ஜாதி அப்புறம் கீழ் ஜாதியை சேர்ந்த ஜனங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷத்தோட வாழ ஆரம்பிச்சாங்க. ஷாம்பூர்னு ஒரு கிராமம் இருந்தது. அங்க ஜனங்க தன்னோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ஏத்துக்கிற ஒரே விஷயம் என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும்னு நினைப்பாங்க. அதே கிராமத்துல விகாஸ் தன்னோட மனைவி அப்புறம் தன்னோட வயசான அம்மா கூட வாழ்ந்து வந்தாரு. விகாஸோட அம்மா ரொம்பவே வயசானவங்க. அதனால அவங்களுக்கு காது கேட்காது, பார்க்க முடியாது. மொத்த குடும்பமும் விகாஸோட செப்பல் கடையை நம்பி தான் வாழ்ந்து வந்தாங்க. கிராமத்துல ஒரு பிரச்சனை என்னன்னா கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு நதி இருக்கு. அப்புறம் கிராமத்து ஜனங்க நகரத்துக்கு போறதுக்கு இல்ல வேற எந்த ஒரு வேலைக்கும் அந்த நதியை கடந்துதான் போய் ஆகணும். நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில வைத்தியம் பார்க்க சொன்னேன். ஆனா நீ என்னடானா நான் சொல்றத கேட்கறதே இல்லை. அம்மா, நான் உங்கள் பேச்சை கேட்டுட்டு தான் இருக்கேன், அப்புறம் புரிஞ்சுக்கவும் செய்கிறேன். ஆனால் இப்போலாம் ஊரில் வருமானம் குறைஞ்சி போன காரணத்தால் என்னோட கடையும் சரியாக போகலை. அதனால தான் நான் கவலையாகவும் கஷ்டத்துலையும் இருக்கேன். அதனால தாங்க சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு உங்கள் செப்பல் கடையை நான் பார்த்துக்கிறேன். எனக்கும் உங்களை மாதிரி செப்பல் பண்ணுறதுக்கும் அதை விற்கிறதுக்கும் நல்லா தெரியுங்க. எவ்வளோ நாளைக்கு தாங்க இப்படியே இருக்க முடியும்? நீ இந்த வீட்டோட மகாலட்சுமி. ஜனங்களோட செப்பலை வாங்கி அதை சரி பண்ணுறது உனக்கு நல்லது செய்யாது. அது மட்டும் இல்லை, அந்த குளத்துக்கு பக்கத்தில் போயிட்டு வர்றதுங்கிறது உன்னால் முடியாது. விகாஸ் தன்னோட அம்மா வைத்தியத்துக்காக பணம் சேர்த்துட்டு இருந்தாரு. ஆனா ஒவ்வொரு சமயம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவர் சேர்த்து வைக்கிற பணம்லாம் செலவாயிடுது. நான்லாம் என்ன ஒரு மகனாக இருக்கேன், எங்கள் அம்மாவோட வைத்திய செலவு கூட பண்ண முடியாமல் இருக்கனே. இப்படி ஒரு பையனாக இருக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன். ஆனால் இல்லை, நான் என்னோட உழைப்பையும் என்னோட நேர்மையும் கைவிட்டுறவே கூடாது. நான் இன்னைக்கே போய் அழகான செப்பல்கள் செஞ்சு விற்க போகிறேன். விகாஸ் அந்த கடுமையான வெயில்ல போய் செப்பலை செய்ய ஆரம்பிச்சாரு. அதை பார்த்துட்டு அவருடைய மனைவி ராதா அவர்கிட்ட கேட்டா, என்னங்க காலையிலேருந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடல, சாப்பாடை சாப்பிட்டுட்டு செப்பலை செய்யுங்களேங்க. என்னால் முடியாது. என்னால் இப்போது சாப்பாடை பற்றி யோசிக்க முடியாது. இன்னைக்கு நான் 50 செப்பல் செஞ்சு முடிச்சாதான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும். அதை நகரத்துக்கு கொண்டு போய் வித்துட்டு வருவேன். விகாஸ் நாள் முழுக்க சாப்பிடாம கொள்ளாம அந்த வேலையை செஞ்சாரு. அவரு 50 தோல் செப்பல்களை செஞ்சு தயார் பண்ணிட்டாரு. அந்த சமயம் கிராமத்துல பால் வியாபாரம் பண்றவ ரூபா வந்தா. விகாஸ் அண்ணன், அட நான் சொல்றத கேளுங்க. இதோ ராட்சசி வந்துட்டாங்களே, எங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை தராமல் உங்களால் இருக்க முடியாதா? நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அட, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சொல்லுங்க அக்கா, இன்னைக்கு என்ன வேலை இருக்கு? நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு வந்தேன்னா, இன்னைக்கு நான் நகரத்துக்கு போறேன். அப்படி நீங்களும் உங்களோட செப்பல் எல்லாம் எடுத்துட்டு வரணும்னா நீங்களும் வாங்கல, அங்க போய் வியாபாரம் பண்ணுங்க. நானும் இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நம்ம ஒன்னாவே நகரத்துக்கு போவோம். நீங்க போய் பால் வீங்க, நான் போய் செருப்பு வித்துட்டு வரேன். விகாஸும் ரூபாவும் செப்பல் அப்புறம் பால் வியாபாரம் பண்றதுக்கு நகரத்துக்கு போனாங்க. போற வழியில அவங்க கணேஷா மாமாவை கையில பாத்திரத்தோட நின்றுட்டு இருந்தாரு. அப்போ விகாஸ் அவர்கிட்ட சொன்னாரு,
அட கன்ஷாம் ஐயா, பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு எங்கே போகிறீங்க? ரொம்ப அவசரமோ? வேற எங்கே போகிறது? நான் வயல்கிட்ட தான் போகிறேன். நான் நகரத்தில் வந்து உன்னை பார்க்குறேன். நானும் கொஞ்சம் வேலையாக அங்கே போக வேண்டியிருக்கு. விகாஸும் ரூபாவும் பஸ்ஸை பிடிச்சு நகரத்துக்கு போனாங்க. அப்புறம் அங்கே போய் விகாஸ் தான் தயார் செஞ்ச செப்பல்ல வியாபாரம் பண்ணாரு. வாங்க வாங்க, அழகான செப்பல் வாங்கிட்டு போங்க. வாங்க வாங்க வாங்க, அழகான செப்பல் வாங்குங்க. வாங்க, இவ்வளவு அருமையான செப்பல் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. இந்த செப்பலை பார்த்தா மட்டும் போதும், உங்க குழந்தைங்க நல்லா படிக்கவும் எழுதவும் செய்வாங்க. மழை பெய்யலாம், வெயில் அடிக்கலாம், ஆனா இந்த செப்பல் உங்களுக்கு எப்பவும் கிடைக்காது. விகாஸ் சொன்னதை கேட்டுட்டு அங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, இந்த செப்பல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கேண்ணே, எவ்வளோக்கு தருவீங்க? வெறும் 150 ரூபா தான். வாங்க வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட லேடிஸ் செப்பல் இருக்கா? எனக்கு 2 ஜோடி கொடுங்க. இருக்கே, இதோ வாங்கிக்கோங்க. விகாஸ் அந்த ஒரே நாள்ல எல்லா செப்பலையும் வித்துட்டாரு. அப்பதான் அவரை ரூபா பார்த்தா. இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா தெரியுறீங்க, என்ன விஷயம்? நான் எல்லா செருப்பையும் வித்துட்டேன். வெறும் ஒரு ஜோடி செருப்பு தான் மீதி இருக்கு. நான் இதையும் வித்துடுவேன். நான் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் பலன் கிடைச்சிருச்சு. ஐயோ அண்ணா, முதல்ல வீட்டுக்கு புறப்படுங்க. ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு நாம 2 பேரும் மறுபடியும் வந்து நம்ம பொருட்களை விற்கலாம். விகாஸும் ரூபாவும் வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. அப்புறம் ராத்திரி ரொம்ப ஆனதுனால அவங்க வீட்டுக்கு போறதுக்கு வண்டி கிடைக்கல. அதனால அவங்க நதி பக்கத்துலயே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. நான் எதை நினைச்சு பயந்தனோ அப்படியே நடந்துடுச்சு. இப்ப நாம எப்படி வீட்டுக்கு போறது? நதியில தண்ணி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுவும் இல்லாம இதுல அலையும் எவ்வளவு வேகமா வருது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குன்னா. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அங்க ஒரு படகு இருக்குல்ல, நம்ம அதுல போகலாம். பாருங்க, நம்ம சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடலாம். விகாஸ் நதி கரைக்கிட்ட போய் படகை எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் ரூபா கிட்ட சொன்னாரு, வாங்க, நம்ம இப்போ உடனே போகணும். நம்ம குடும்பத்துல எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதோ வந்துட்டேன்னு. ரூபா விகாஸோட படகுல உட்காந்துக்கிட்டா. அப்புறம் நதியை கடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த படகு நதிக்கு நடுவுல போன உடனே நதியில அலைகள் வேகமா வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி அலை இன்னும் வேகமா ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம முழுகிடுவோம். இப்ப நம்மளோட உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டுடுச்சு. நல்ல வேளை, படகு ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு எதுவுமே ஆகாது. ஆனா அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. விகாஸ் ரூபாவோட கிராமம் நெருங்கி வந்துடுச்சு. வேகமான புயல் அந்த நதியில அடிச்சுது. நதியில அலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. அலைகள் ரொம்ப வேகமா இருந்ததுனால அவங்களோட படகு தண்ணியில முழுக ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. படகுக்குள்ள தண்ணி வந்துடுச்சு. நாம முழுக போறோம்னு நினைக்கிறேன். படகை என்னால கட்டுப்படுத்த முடியல. நம்ம எப்படியாவது நீந்தி நதியோட கரைக்கு போயிடலாம். அப்போன்னு பார்த்து அங்க ஒரு பெரிய அலை வந்தது. அப்புறம் அவங்களையும் அவங்க படகையும் தண்ணியில முழுகடிச்சு நதிக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. காப்பாத்துங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க. நான் முழுகிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. 2 பேரும் தண்ணிக்குள்ள முழுக இருந்தாங்க. அப்பதான் அவங்க பார்த்தாங்க, மீன்களின் ராஜா அதே அலையில அவங்க கிட்ட வந்தாரு. அப்புறம் அவங்கள அந்த தண்ணில இருந்து காப்பாத்தினாரு. மீன்களோட ராஜா அவங்கள தண்ணியில முழுக விடாம காப்பாத்தினாரு. அப்புறம் அவரோட உலகத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போனாரு. யார் நீங்க? எங்களுக்கு எதுக்கு உதவி பண்ணீங்க? நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பயப்படாதீங்க, எனக்கு ஷாம்பூர் கிராமத்து ஜனங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நதியில கழிவுகளை கலக்காம உங்களுடைய முன்னோர்கள் எங்க மீன்களை கழிவுல இருந்தும் கெட்ட நீர்ல இருந்தும் பாதுகாத்தாங்க. நான் அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நானும் அந்த கிராமத்துல செப்பல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவும் நாங்க 100 கிலோமீட்டர் கடந்து தான் நகரத்துக்கு போக வேண்டியிருக்கோம். அதனால தான் நாங்க இந்த நதியில வர வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் எங்க படகும் உடஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் எவ்வளவு பணம் சம்பாதிச்சனோ அது எல்லாமே தண்ணியில போயிடுச்சு. விகாஸும் ரூபாவும் அவங்களோட கஷ்டங்களை பத்தி சொன்னாங்க. அதை கேட்டுட்டு மீன்களோட ராஜா சொன்னாரு, பணத்தை கொடுத்து என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று, நீங்கள் செய்கிற செருப்புக்காக நான் உங்களுக்கு ஒரு மூங்கில் தரேன், மாய மூங்கில். அதில் நீங்கள் செருப்புகளை செய்யுங்க, அது தண்ணிலையும் போகும். இந்த மாய மூங்கில் செருப்பால் உங்களால் தண்ணிலையும் நடக்க முடியும். நிஜமாவா? இது உண்மைன்னா இந்த மூங்கில் செருப்பால் எங்களோட எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போயிடுமே. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த செருப்பை உங்கள் கிராமத்து ஆளுங்க மட்டும்தான் போட முடியும், வேற யாராலையும் முடியாது. ஒருவேளை தெரியாமல் வேற ஊர் ஆளுங்க இந்த செருப்பை போட்டால் அவங்க இந்த நதியில் மூழ்கி போயிடுவாங்க. நான் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பேன். விகாஸ் அந்த மீன்களோட ராஜா கிட்ட இருந்து அந்த மாய மூங்கில்களை வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் அதில் நிறைய ஷூஸை பண்ணாரு.
மூங்கில் ஷூஸ் எல்லாம் தயாரிச்சு ரெடி ஆயிடுச்சு. அதை அவர் கிராமத்து ஜனங்களுக்கு இலவசமா கொடுத்தாரு. வாங்க வாங்க வாங்கிக்கோங்க, வாங்க வாங்க மூங்கில் செருப்புகளை வாங்கிக்கோங்க. இந்த செருப்பால் நம்ம அந்த நதியை கடந்து போக முடியும். அதால் யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. வாங்க வாங்க வாங்கிக்கோங்க. நீ என்னப்பா விளையாடுறியா? செருப்பை போட்டுக்கிட்டு நடந்தா முழுக மாட்டோமா? அது எப்படிப்பா நடக்கும்? ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் இந்த விஷயத்த செஞ்சே காட்டுறேனே. விகாஸ் அவங்க கிராமத்து ஜனங்களை கூட்டிக்கிட்டு நதிக்கரை கிட்ட போனாரு. நீங்களே பாருங்க இந்த மாய மூங்கில் செருப்போட அதிசயத்தை. விகாஸ் அந்த மூங்கில் ஷூவை போட்ட உடனே எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம அவர் நதியில நடந்து போனாரு. அப்புறமா ஆழமான பகுதியில கூட அவர் நடந்து போனாரு. அந்த மூங்கில் ஷூ அவரை முழுக விடல. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த மூங்கில் செருப்பு என்கிட்டயும் இருக்கு. அப்படின்னா என்னாலையும் இந்த நதிக்கு மேல நடக்க முடியுமா? நானும் மூங்கில் ஷூவை போட்டுப்பேன், அப்புறம் தண்ணியில நடந்து போவேன். ஆ வாங்க, நான் இதுக்காக தான் இதை செஞ்சு வச்சிருக்கேன். நம்மளால இப்ப நகரத்துக்கு நிதானமா போயிட்டு வர முடியும். வாங்க எல்லாரும் வாங்க. விகாஸோட சொல்ல கேட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் நதியில நடந்து போனாங்க. அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டது குழந்தைங்க தான். மூங்கில் ஷூவை போட்டுக்கிட்டு இனிமே சுலபமா அவங்க ஸ்கூலுக்கு போக முடியும். கிராமம் மொத்தமும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. அப்புறம் சந்தோஷத்தோட அவங்க வாழ்க்கையை நடத்தினாங்க.